வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் சுவையான காலிஃப்ளவர் பொட்டேட்டோ பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது சாதம் அல்லது சப்பாத்தியோடு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்று பார்க்கலாம். 2 சின்ன துண்டு பட்டை, லவங்கம், ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு சின்ன தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் இடித்த இஞ்சி பூண்டு விழுது. உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. நான் இங்கே ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக சாப் பண்ணி கொதிக்கிற தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பொரியலுக்கு தேவையான எல்லா பொருட்களும் ரெடியாக இருக்குது. வாங்க பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இங்கே ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து வெங்காயம் நல்லா வதக்கட்டும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது இடித்த இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்குங்க. நான் இங்கே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். சேர்த்திட்டு நல்லா வதக்குங்க. மூடி போட்டு ஒரு மிதமான தீயில ஒரு 2 நிமிஷம் தக்காளியை வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. அடுத்தது நம்ம நறுக்கி வச்ச காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம நறுக்கி வச்ச பொட்டேட்டோவை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு லிட்டை மூடி நம்ம கொஞ்ச நேரம் வேக விடலாம். அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. இங்கே பொரியல்லே கொஞ்சம் தண்ணி விடுது, அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. ஒரு வேளை பொரியலில் எக்ஸ்ட்ரா தண்ணி இல்லைன்னா நம்ம அப்பப்போ லிட்டு ஓப்பன் பண்ணி தண்ணி தெளிச்சுக்கணும். இப்போ பொரியல் முக்கால்வாசி வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன்.
1/4 ஸ்பூன் செட்டிநாடு மசாலா, 1/4 ஸ்பூன் சாம்பார் தூள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அளவு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகும். இப்போ பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்குன கொத்தமல்லியை ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்துட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பொட்டேட்டோ காலிஃப்ளவர் பொரியல் ரெடி. இது ரைஸோட மிகவும் சூப்பராக இருக்கும். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.